நான் உனக்கு ரட்சிப்பை விளங்கச் செய்வேன், நான் என் மகிமையை உனக்கு நான் கட்டளையிடுவேன் என்று ஏசாயா 46:13 ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என் ரட்சிப்பை, பாவத்தில் இருந்து விடுதலையாகும் ரட்சிப்பின் கிருபையை உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இயேசுதான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர். இயேசு என்றால் தம் ஜனங்களின் பாவத்தை நீக்கி, பாவங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். மத்தேயு 1:21 அதை வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர்தான் நம் பாவ நிவாரணத்திற்கு ஒரே வழி. அப்போஸ்தலர் 4:12 வேதம் கூறுகிறது, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, வேறு ஒருவராலும் பாவ மன்னிப்பு இல்லை, வேறு ஒன்றாலும் பாவத்தை மன்னிக்க முடியாது, பாவத்தை கரைக்க முடியாது, பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க முடியாது. ஏனென்றால் இயேசுவே, எல்லாம் வல்ல இறைவனே பரிசுத்த இரத்தத்தோடு நமக்காக சிலுவையில் பலியாக தம்மையை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவே இயேசுவின் நாமத்தை தவிர வேறு ஒரு நாமமும் இந்த உலகத்திலே நாம் பாவத்தில் இருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்படுவதற்கு வழி செய்யாது. ஆகவேதான் இயேசுவினிடம் ஓடுகிறோம். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே உமது நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகவே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம் பாவத்தை மன்னிப்பார், ரட்சிப்பார், பரிசுத்தப்படுத்துவார், சுத்திகரிப்பார், மறுரூபப்படுத்துவார். இன்று தைரியமாக இயேசுவின் நாமத்தை தரித்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, சுத்தமான வாழ்க்கையை வாழும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அல்ல, நற்கிரியைகளின் நிமித்தம் அல்ல, அவர் நம்மை ரட்சித்தது, பாவத்திலிருந்து விடுதலையாக்கியது அவருடைய இரக்கத்தின்படியே. இரக்கம், இரக்கம், இரக்கம். ஏதோ நீதி செய்து விட்டேன், ஏழைகளுக்கு கொடுத்து விட்டேன், இல்லாதவர்களுக்கு போய் சேவை செய்து விட்டேன், என் பாவமெல்லாம் போய்விட்டது என்று நாம் சொல்லவே முடியாது. அது யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். குடித்து கொண்டே ஒரு மனிதன் போய் வேறொருவருக்கு உதவி செய்யலாம். ஆனால் இருதயம் சுத்தமாக்கப்பட்டு பாவ பழக்கங்கள், பாவ வழிகள், பாவ இச்சைகள், பொறாமைகள், அகம்பாவங்கள், தீட்டு, இவைகளை அனைத்திலிருந்தும் விடுதலையாகி இயேசுவை போல பரிசுத்தமாய் இருப்பதே ரட்சிப்பு. அவரால் ரட்சிக்கப்படுவதற்கான அடையாளம். இந்த கிருபையை கர்த்தர் அவருடைய இரக்கத்தின்படி நமக்கு கொடுக்கிறார், நம்முடைய செய்கைகளின்படி அல்ல. ஆகவே அவர் முன்பதாக நம்மை தாழ்த்துவோம், இரக்கத்திற்காக கெஞ்சுவோம். அதோடு கூட ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்க்க வராமல் நமக்கு ரட்சிப்பை வழங்க வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்வோம். யோவான் 12:47 சகேயு என்ற ஒரு மனிதன் லஞ்சம் வாங்கி கொண்டிருந்தான். வாங்கி கொண்டு மக்களை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் ஒரு வரி வசூலிப்பவன். லஞ்சம் 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 வாங்கி ஜனங்களை வீணாக பழி சுமத்தி, வீணாக அவர்களிடமிருந்து வரி வசூலித்து கொண்டிருந்தான். எத்தனையோ குடும்பங்களை கெடுத்து போட்டான், எத்தனையோ பேருடைய வியாபாரங்களை கெடுத்து போட்டான், வாழ்க்கையை அழித்து போட்டான், தனக்கு பணம் வர வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்டவனை இயேசு தேடி போனார். அவனுக்கு ஒரே ஆசை, இவ்வளோ லஞ்சம் வாங்கி குடும்பங்களை கெடுத்து கொண்டிருந்த அவனுக்கு ஒரே ஆசை, இயேசுவை நான் பார்க்க வேண்டும், இரட்சகரை பார்க்க வேண்டும். ஒரு மரத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு மேலே இருந்து இயேசுவை பார்க்க அவன் துடித்தான். இயேசுவை பார்க்கும்படியாக முயற்சி செய்தான். பயங்கர கூட்டம். ஆனால் இயேசு எல்லாருக்கும் அவன் மறைஞ்சிருந்தாலும் அவருக்கு முன்பதாக அவன் மறைந்திருக்கவில்லை. கரெக்டாக அங்கே போய் நின்னார். அவன் பேரையும் சொல்லி கூப்பிட்டார். ஒரே ஆச்சரியம். எல்லாரும் பாவி பாவி பாவின்னு அவனை திட்டினாங்க, கேவலமாக பேசினாங்க. ஆனால் இயேசுவோ அவன் பெயரை சொல்லி, ஒருவேளை செல்ல பெயரை சொல்லி, நீ என் செல்ல பிள்ளை, நீ
நீ வா என்றார். இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரணும் என்று சொன்னார். அவன் சொன்னான், ஐயா, இதுக்கு மேலே என்னால் இந்த தீமையான வழியில் நடக்க முடியாது. பாதி சொத்தை நான் ஏழைங்களுக்கு கொடுத்துட்றேன். தவறாக வாங்கின பணத்தை எல்லாம் 4 மடங்கு நான் திரும்ப கொடுத்துட்றேன். எனக்கு பணம்லாம் போனாலும் பரவாயில்ல. எனக்கு நீர் வேண்டும், ரட்சகர் வேண்டும், ரட்சிப்பு வேண்டும், பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களில், இயேசுவின் கரங்களில் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவை வீட்டிற்கும் அழைத்து சென்றான். இன்று உங்கள் வீட்டிற்கும் ரட்சிப்பை கொடுக்க இயேசு வருகிறார். சந்தோஷம் வருகிறது. உங்கள் இருதயத்தை திறந்து இயேசுவிடம் ஒப்பு கொடுங்கள். அதோடு கூட அவர் மகிமையை கொடுக்கிறார். 1 நாளாகமம் 16:29 கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். கர்த்தருக்கு நாம் காணிக்கையை கொடுத்து அவருடைய சேவையை தாங்கும் பொழுது நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு உரிய மகிமையை கொடுக்கிறோம். அந்த மகிமையினால் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். இப்பொழுதும் ஆண்டவரே, எனக்கு இந்த கிருபை வேண்டும் என்று சொல்வீர்களா? ஏசப்பா, நான் ரட்சிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். பாவின்னு கூப்பிட்ட நாட்கள் போதும், லஞ்சம் வாங்கின நாட்கள் போதும், மற்றவர்களை கெடுக்கும்படியாக அவர்களை பிடுங்கி நான் சாப்பிட்டது போதும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அவர்களை ரட்சியும், அவர் வீட்டுக்குள் பிரவேசியும், சந்தோஷத்தை வீட்டிற்கு தாரும், குடும்பத்திற்கு தாரும். அப்பா, உமக்கு காணிக்கை கொடுக்கும் அது பிள்ளைகள் எல்லாரையும் மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். அவர்களை கனம் பண்ணும். எத்தனையோ பேர் அவள் நிமித்தம் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் வாழ்கிறார்கள். அந்த பாக்கியத்தையும் பலனையெல்லாம் இவர்களுக்கு தாரும். மகிமைப்படும், மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளோ உழைத்தும் கொஞ்சம்தான் வருகிறது, கையில் கொஞ்சம்தான் நிற்குது என்று சொல்கிறீர்களா? இனி ஆண்டவர் பெருக்கத்தை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது உங்கள் மீது இறங்கும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பெருக்கத்தை தாரும் சுவாமி. ஆச்சரியமாக அது இருக்கட்டும், மீதமும் இருக்கட்டும், 12 கூடை நிறைய இருக்கட்டும். நன்மையை தருகிறேன். நீர் அதை இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி. ஆசீர்வதியும். ஆமேன். God bless you. 2026 எல்லாம் வல்ல இறைவனுடைய வாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக விசேஷமாக பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஜனவரி 3, ஜனவரி 4, 3ஆம் தேதி வாலிபர்களுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 4ஆம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர்கள் ஒன்றிணைந்து நம் தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்க அந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன். திருச்சபைகளின் உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் நம்மிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து இறைவனின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து மன்றாடி நாட்டிற்காகவும் நமது பணிகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைத்து திருச்சபை மக்களும் இதிலே கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையும் மற்ற எல்லா திருச்சபையினரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கின்றனர். நாம் எல்லாரும் இணைந்து இந்த தேசத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் அனைவரும் சபை பாகுபாடின்றி ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த கூட்டங்கள் சென்னை பட்டணத்துக்கும் நம்முடைய இந்தியா தேசத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இந்திய தேசத்திலே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம். நீங்கள் மாத்திரல்ல, உங்களுடைய சபை எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும். தெரிந்த எல்லா தெய்வ பிள்ளைகள் ஒன்று கூட்டி நம்ம சேர்ந்து வந்து ஜெபிக்கணும். ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். இயேசு அந்த இடத்திலே உலாவுவார். அவரே வந்து கை வைத்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். நடைபெறும் இடம் YMCA மைதானம், நந்தனம், அண்ணா சாலை, சென்னை 6,35,000.